ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 138 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே காகெரோ பண்ண நிஞ்சா ஆர்ட் ஆண்ட்லைன் ஜுட்ஸுல பார்த்தீங்கன்னா நருட்டோவோட ஷேடோ க்ளோன்ஸ் எல்லாமே அந்த மண்ணுக்குள்ளே சிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த பில்டிங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த சீனை காமிச்சு பியோர் பீட்ரேயல் அண்ட் ஃப்ளீட்டிங் ப்ளீ அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜிராயா அப்பியர் ஆயிடுவார். அவரோட சமனிங் ஜுட்ஸுவை பண்ணியிருப்பாரு. நருட்டோ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராகோட டங்கை யூஸ் பண்ணி புல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண போது காகரோ வந்துட்டு அட்டாக் பண்ணுவா. பார்த்தா அதுவும் ஒரு குளோனா இருக்கும். கவுண்டர் அட்டாக் பண்ணுவான். அந்த ஒரு விஷயத்துல இருந்து டாஜ் ஆகி காகரோ மேல போகும்போது நருட்டோ அவனோட ரசங்கானை யூஸ் பண்ணி அடிப்பான். இந்த பாயிண்ட்ல நருட்டோ பாத்தீங்கன்னா ரசங்கான்னு சொல்லுவான். அடுத்த டைமே பாத்தீங்கன்னா ஸ்பைரலிங் ஸ்பியர்னு சொல்லி அதோட இங்கிலீஷ் நேமையும் சொல்லுவான். இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா டப்பிங் மிஸ்டேக். போய் ஒரு பெரிய பாறை மேல மோதி நீ ஃபெயிண்ட் ஆகி விழுந்துருவா காகரோ. இந்த பாயிண்ட்ல ஜிராயா கேர்லெஸ்ஸா நடந்துக்காத இன்னும் 2 பேர் அங்க மறைஞ்சிருக்காங்கிற விஷயத்த சொல்லுவாரு. ஜிராயாவை பார்த்துட்டு திரும்பறக்குள்ள பாத்தீங்கன்னா காமிகிரி அண்ட் ஜிகுமோ 2 பேருமே சேர்ந்து காகரோவை தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிருவாங்க. மெயினா செம ஃபாஸ்டா போயிருப்பானுங்க. ஓடும் போது மட்டும் எப்படிதான் அப்படி குயிக்கா ஓடுறானுங்களோன்ட்டு நருட்டோ பார்ப்பான். ஜிராயா நீ ஏதோ விஷயத்த மறந்துட்டு போல இருக்கே அப்படின்னு பாரு. என்ன அப்படின்னு யோசிப்பான். சக்குரா எங்கன்னு சொல்லி கேட்பாரு. நருட்டோ வேகமா ஓடி போய் பார்ப்பான். சக்குரா பாத்தீங்கன்னா கதை உடச்சிட்டு வந்து நிப்பா. அதை பார்க்குற நருட்டோவே பயந்துருவான். சாசமே வந்ததுக்கு அப்புறம் நீ ஓகே தானே சாசமே, நான் ரொம்பவுமே கவலைப்பட்டேன்னு சொல்லுவான். இதை கேட்ட சக்குராவுக்கு ரொம்பவுமே பொசசிவ் ஃபீலிங்கா இருக்கும். சாசமே அப்புறம் நான் 2 பேருமே நல்லா தான் இருக்கும் அப்படின்பா. போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கும். அதுகிட்ட சாசமே உட்கார வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்க அப்படிங்கிற விஷயத்த சக்குரா சொல்லிட்டு இருப்பா. யார் இந்த கியூட்டான பொண்ணு அப்படின்ட்டு ஜிராயா பாப்பாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சக்குரா டோட்டலாவே ஜிராயாவை டிஃபெண்ட் பண்ணுவா. ஜிராயாவை பாத்தீங்கன்னா ரொம்பவுமே மோசமா வந்து திங்க் பண்ணி வச்சிருப்பா சக்குரா. அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நான் அப்படி கிடையாது, ஏமா அடல்ட்டா இருக்க உமன்ஸை பாக்குறதுக்கும் சின்ன பொண்ணை பாக்குறதுக்கும் டிஃபரன்ஸ் இல்லையான்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. நீ என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீன்னு. நருட்டோ வந்துட்டு அவ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்லாம் பண்ணல, இப்பதான் தெளிவா புரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெர்விசேஜ்ன்பா. அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதரா நீ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட்டுக்க. அதை பார்த்த சக்குரா வந்துட்டு பயங்கர கோவப்படுவா. நீங்க 2 பேரும் எப்படியே கத்திட்டு இருந்தீங்கன்னா சாசமே அதை பார்த்து பயப்பட மாட்டாளான்னு சொல்லி. இதுக்கப்புறமா சக்குரா வந்துட்டு ஜிராயா கிட்ட இந்த பொண்ணு பேரு சாசமே, இந்த பொண்ணு ஃபூமா கிளானை சேர்ந்த பொண்ணு, இந்த பொண்ணோட கசினை வந்து ஒரோச்சிமாரு தான் கூட்டிட்டு போயிருக்கான், அவனை பத்தின எந்த தகவலும் இல்ல, அதனால தான் ஒரோச்சிமாருவோட ஹைட் அவுட்டை இவளும் தேடிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா. நருட்டோ வந்துட்டு சாசுமேவை இவங்க தேடி வந்ததுக்கு காரணமும் அதுதான், ஒரோச்சிமாருவோட ஹைட் அவுட்டை வந்து சீக்கிரட்டா வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவளை கொல்றதுக்கு தேடி வந்திருக்கானுங்க விஷயத்த சொல்லுவான். ஓ இந்த பொண்ணும் ஃபூமா கிளானை சேர்ந்தவதானா அப்படின்பாரு. ஜிராயா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபூமா கிளானை சேர்ந்த மெம்பர்ஸ் கூட தானே ஃபைட் பண்ணிருப்பாரு, அந்த விஷயத்த சொல்லுவாரு. அப்ப ஆக்சுவலாவே நீங்க உங்க வேலையை தான் செஞ்சீங்களான்ட்டு நருட்டோ பயங்கரமா ஷாக் ஆவான். நான் கூட ஏதோ பிள்ளைகளோட சுத்திட்டு இருப்பீங்க ஃபன் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன் அப்படின்பா. டேய் உன் டீச்சரை பத்தி இவ்வளவு அவமரியாதையா பேசிட்டு இருக்காடா, நீ பேசுறதை கேட்டுட்டு சக்குராவும் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணாம போயிட போறாடான்னு சொல்லுவாரு. அதெல்லாம் உங்க மேல வச்சு இந்த ரெஸ்பெக்ட்ல எனக்கு எப்பவோ போயிருச்சு அப்படின்பா சக்குரா. இதை கேட்ட ஜிராயா ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவாரு. சாசமே வந்துட்டு யாரை மீட் பண்ணீங்க ஃபூமா கிளானை சேர்ந்தவங்கன்னு சொல்லி கேட்பா. அந்த கேங்கோட பாஸ் பேரு ஹான்சாக்கின்னு சொன்னா. ஃபர்ஸ்ட் எடுத்துமே எங்கிட்ட பணத்தை கொள்ளையடிக்கணும்னு வந்தான், அப்புறம் நான் அவனுக்கு ஒரு லெசன் எடுத்ததுக்கு அப்புறமா திருந்திட்டான். ஒரோச்சிமாருவோட ஹைட் அவுட்டை பத்தி நான் அவங்ககிட்ட தான் விசாரிச்சேன், ஆனா அவனுக்கும் ஒன்றும் தெரியல அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. அவனும் அவன் டீமும் எப்பவோ எங்க கிளான்ஸை அபேண்டன் பண்ணிட்டு ஒரு ட்ரைட்டரா மாறி போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா. நான் வேணா உங்களை ஒரோச்சிமாருக்கு ஹைட் அவுட்டுக்கான வழி எதுன்னு வேணா காட்டுறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா. உண்மையாலுமா அப்படின்ட்டு நருட்டோ எக்ஸைட் ஆவான். இந்த இடத்துல ஜிராயோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எல்லாருமே டிராவல் பண்ணி போவாங்க. சாசமே தான் முன்னாடி போயிட்டு இருப்பா. அவளோட ஷோல்டர் பெயின் ஆகுறதுனால உன்னோட காயம் ஒன்றும் ஆறல, அதனால நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சக்குரா சொல்லுவா. இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த மலைகளை காமிச்சு அதுதான் சவுண்ட் வில்லேஜோட என்ட்ரன்ஸ், அந்த மலைகளோட டீப் சைட்ல தான் அவனோட ஹைட் அவுட் இருக்கு, ஒரோச்சிமாருவோட ஹைட் அவுட் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா. இந்த ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா சாஸ்கே அப்ப இந்த மவுண்டன்ஸ்குள்ள தான் எங்கேயோ இருக்கா அப்படின்னு திங்க் பண்ணுவா சக்குரா. இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணாட்டி வாங்க போலான்ட்டு நருட்டோ போவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜிராயா வெயிட் பண்ண சொல்லுவாரு. நம்ம சீக்கிரம் போயே ஆகணும், இருட்டாயிடுச்சுன்னா அந்த மவுண்டன்ஸ்குள்ள நம்மளால அவ்வளோ ஈஸியா போயிட்டு வர முடியாது அப்படிங்கிற விஷயத்த சாசமே சொல்லுவா. நருட்டோ அண்ட் சக்குரா 2 பேருமே பயங்கரமா ஆர்கியூ பண்ணுவாங்க. சாஸ்கேவை காப்பாத்த வந்துட்டு எதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும்ட்டு. ஜிராயாவோட வயிறு சாப்பாடு போடுன்னு கூப்பாடா கத்திட்டு இருக்கும். ஒரு ஷினோபியா வந்துட்டு இப்படிலாம் பண்றக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்பா நருட்டோ. எப்பவுமே ஒரு ஷினோபி சாப்பிடாம சண்டைக்கு போகவே கூடாதுரா, அதுலயும் நம்ம போற இடம் என்ன சும்மாவா, எனிமியோட ஃபுல் டெரிட்டரியா அங்கதான்டா இருக்கு அப்படின்ட்டு அவரோட அந்த சாப்பாடு ஐட்டம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி வைப்பாரு. சாப்பிட்றீங்களா இல்ல என்ன பண்றீங்க
அப்படின்னு சொல்லி கேட்டு அவரோட சாப்பாடு சாப்பிடுவாரு. எல்லாரும் கம்மனு சரி சாப்பிடலான்ட்டு உட்காந்துருவாங்க. இது எல்லாத்தையும் எங்களுக்காக தான் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு நருட்டோ ஹாப்பியா கேட்பான். இல்ல, நான் பார்ல ஒரு பொண்ணை மீட் பண்ணேன், அவ பாத்தீங்கன்னா என் அழகுல வாங்கிட்டா, அவ தான் இத்தனை பொருளுமே எனக்கு சாப்பிட்றதுக்காக செஞ்சு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டே பேசிட்டு இருப்பாரு. இது எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி இரிட்டேஷனா இருக்கும். சாசமே டீ போட்டு வரேன்ட்டு போவா. பாத்தீங்கன்னா அதுல ட்ரக்ஸை கலந்துருவா. அந்த ட்ரக்ஸ் கலந்த டீயை 3 பேத்துக்கிட்டையுமே கொடுப்பா. சக்குரா வந்துட்டு நீயும் சாப்பிடு, அப்பதானே உனக்கு எனர்ஜி திரும்ப கிடைக்கும் அப்படின்ட்டு ரைஸ் பால்ஸ் எல்லாம் கொடுப்பா. இந்த ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா 3 பேருமே குடிச்சிட்டு மயங்கிடுவாங்க. மயங்கிட்டாங்களாங்க விஷயத்த செக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சிக்னல் கொடுப்பா. அதை பார்த்தோன்னையுமே காமிக்கிரியும் சரி ஜீகுமும் சரி ரொம்பவுமே ஹாப்பி ஆயிடுவானுங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல காகரோனால முடியாத, உன்னோட காயங்கள் இன்னும் ஆற கிடையாது, அதனால நீ இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு நாங்க மட்டும் போயிட்டு வரோம்னு சொல்லி காமிக்கிரி சொல்லுவான். மெயினா இவங்க லீஃப் வில்லேஜை சேர்ந்தவங்க தான், அதுல டவுட்டே இல்ல. ஒரோச்சிமாருக்கு மட்டும் இவங்களோட தலையில கொண்டு போய் ஒரு பரிசு பொருள் மாதிரி கொடுத்து அவர் ரொம்பவுமே சந்தோஷப்படுவாரு. ஃபூமா கிளானோட நெஜ பவர் என்னன்னு தெரிஞ்சுக்குவாரு அப்படின்ட்டு அவங்க 3 பேர்த்தையும் அட்டாக் பண்றதுக்கு போவானுங்க. சாசமே இந்த 3 பேர்த்தையுமே பாப்பா. இந்த ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த காட்டுவாங்க. காமிக்கிரி வந்து அவங்களும் ஃபூமா கிளான்னு சொன்ன இடத்துலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒரே கிளானை சேர்ந்தவங்க. இந்த 4 பேருமே போன எபிசோடோட லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா யாரையோ தேடுற மாதிரி சாசமே ஓடி இருப்பா. அந்த ஒரு பாயிண்ட்ல தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ட்ராப்ல மாட்டி இருப்பா. நாங்க லீஃப் வில்லேஜ் சேர்ந்த ஷினோபி நினைச்சோம், சாசமே நீதானா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பானுங்க. சாசமேக்கும் இவங்க 3 பேர்த்தோட பேருமே தெரியும். இவனுங்க 3 பேர்த்துக்கிட்டையுமே அராஷியை பத்தி கேப்பா. அவனுங்க அராஷி வந்து லார்டு ஒரோச்சிமாருக்காக சில வேலைகளை பார்த்துட்டு அப்படியே அவனோட ட்ரைனிங்கையும் பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. மெயினா நான் அவனை பார்க்கலாமான்னு சொல்லி கேட்பா. அப்படின்னா நீயும் லார்டு ஒரோச்சிமாருக்கு ஏதாவது ஒர்க் பண்ணி கொடுத்தீங்கன்னா பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பானுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருப்பா. காமிக்கிரி அண்ட் ஜீகுமோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்க்கு அப்பியர் ஆயிட்டு விஷயம் எப்படி போகுதுன்னு கேட்பாங்க. மெயினா பார்த்தீங்கன்னா இவங்களோட தலையை அறுத்ததுக்கு அப்புறம் அராஷியை பார்க்கறதுக்கு போலான்னு சொல்லுவாங்க. வெறும் எக்ஸாமைன் பண்றதுக்காக இவங்க உடம்ப ஒரோச்சிமாரு கிட்ட தூக்கிட்டு போன போதும் தானடா சொன்னீங்க, இப்போ என்னடா கொலை பண்றேன்னு சொல்றீங்கன்னு தடுக்க ட்ரை பண்ணுவா. அந்த டைம் பாத்தீங்கன்னா காமிக்கிரி இவளை அடிப்பா. பாத்தீங்கன்னா பறந்து போய் விழுவா. இந்த ஒரு பாயிண்ட்ல நருட்டோ அவளை காப்பாத்திடுவான். நருட்டோ, ஜிராயா, சக்குரா 3 பேத்துக்குமே பாத்தீங்கன்னா ஃபூமா கிளானோட பேரலைஸ் மெடிசனை கொடுத்துருப்பாங்க. அது என்ன ஒர்க் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே ஷாக் ஆகி பார்ப்பான் காமிக்கிரி. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஜிராயாவோட ஃபேஸ் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குன்னு சொன்னான் இல்லையா. ஸோ அது வந்து அவருக்கு ஆல்ரெடி சந்தேகமாயிடுச்சு. அந்த ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இவங்க 3 பேருமே நடிச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா அங்க படுத்து கிடக்கவங்களை குணாய் வச்சு அட்டாக் பண்ணி பார்த்தா அது வெறும் சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸுவா இருக்கும். சக்குரா சாசமேவை கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துட்டு இருப்பா. இந்த ஒரு பாயிண்ட்ல நருட்டோ வந்துட்டு எதை சொல்லிட இந்த புள்ள இப்படி ஒரு வேலை வாங்கினீங்கன்னு சொல்லி சத்தம் போடுவான். இது அவளோட சொந்த வில் மூலமா தான் செஞ்சா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. பொய் சொல்லாதரா அப்படின்பா. நெஜந்தாண்டா அப்படின்பா காமிக்கிரி. இந்த இடத்துல ஒரு சின்ன பிளாஷ்பேக் வரும். பாத்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரக்ஸை வந்து கொடுக்க சொல்லி பேசி இருப்பானுங்க. அராஷியை பார்க்கணும்னா ஒரோச்சிமாரு வந்து நம்மளை ஃபர்ஸ்ட் அக்னாலேஜ் பண்ணணும், அதுக்காக இந்த வேலையை மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லி இருப்பானுங்க. கொல்ல போறது இல்லைன்னு கேட்டுட்டு தான் இந்த ஒரு விஷயத்த பண்ண போறதா சொல்லுவா. மெயினா ஹான்சாக்கி இருந்துட்டு ஒரோச்சிமாரு வந்து நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிறான், அவனோட ஸ்வீட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருப்பான். அந்த விஷயத்தை இவனுங்கிட்ட சொல்லும் போது ஒரு ட்ரைட்டர், ஒரு துரோகியை நீ நம்ப போறியா, இல்ல நம்மளோட கிளானையே ரீஸ்டோர் பண்ணி தரேன்னு சொல்ற அந்த மனுஷன் நம்ப போறியா அப்படிங்கிற மாதிரி பேசிதான் கன்வின்ஸ் பண்ணியிருப்பானுங்க. அந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா கூட நருட்டோ பாத்தீங்கன்னா நம்ப மாட்டான், அட்டாக் பண்றதுக்கு போவான். இந்த ஒரு பாயிண்ட்ல சிசரை வச்சு தலையவே கட் பண்ற மாதிரி வருவான். அதுல இருந்து டாஜ் பண்ணி கிக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். இந்த டைம் காமிக்கிரி டாஜ் பண்ணி போவான். இந்த ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவான். உசுமாக்கி பேரேஜ், அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சோ அந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அடிப்பான். இதை பாக்குற ஜீகுமோ பின்னாடி ஓடுவான். அவனை பாத்தீங்கன்னா ஜிராயா டீல் பண்ணுவாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் குடிக்காம அந்த டீயை வாய்க்குள்ளே தான் வச்சிருப்பாரு. அதை அவன் மூஞ்சிலே துப்புவாரு. அதுக்கப்புறமா ரசங்கான் பண்ணி அவனையும் நாக் டவுன் பண்ணிடுவாங்க. 2 பேருமே இந்த இடத்துல முடிஞ்சிருவானுங்க. சாசமேவை அட்டாக் பண்ணதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைச்சதுன்னு ஷவுட் பண்ணிட்டு இருக்கும்போது குனாய்ஸ் வரும். சக்குரா வந்து அவனை வான் பண்ணுவா. பார்த்தா எஸ்கேப் ஆயிடுவான். யாரா வீசினதுன்னு பார்த்தா காகரோ இருப்பா. இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நருட்டோ அவங்க கூட சண்டை போட்டிருப்பான். அதனால அவனுக்கு தெரியும், ஓ அந்த ஹேர் ஸ்டைல் யூசரா, இங்கதான் பாறைகளா இருக்கே, எவ்வளவு ஹார்டான சர்ஃபேஸ்ல இவனால என்ன பண்ண முடியும்னு சிரிப்பாரு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் மேஃப்ளையை பத்தி. அதாவது கிரவுண்ட்ல வந்து ஒரு வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும். அது எப்ப அந்த கிரவுண்டை விட்டு வெளியே வருதோ ஒரு 5 நிமிஷம் கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அதோட உயிர் போயிடும். அந்த ஒரு விஷயத்தை தான் காகரோன்னு சொல்லி மீன் பண்றதா கூட சொல்லியிருப்பா ஒரு போயம் மூலமா. அந்த விஷயத்த வந்து இங்க எக்ஸாக்டா பண்றதுக்கு ட்ரை பண்ணுவா. ஒரு ஷெல் டைப்பா கிரியேட் ஆகி அது அப்படியே கிராக் ஆகி ஓபன் ஆக ஆரம்பிக்கும். வெளியே வந்தோடனேயுமே புள்ளையான்னு பார்த்துட்டு ஜிராயாவும் சரி நருட்டோவும் சரி வாயை பொழந்துட்டு பார்ப்பானுங்க. ஒரோச்சிமாரு பாத்தீங்கன்னா அவனோட சேக்காக தான் இவங்க எல்லாத்தையுமே வச்சிருப்பான். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல அவரை காப்பாத்துறதுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா, லைஃப் டைம்லேயே நான் ஒன்ஸ் மட்டுமே பண்ண முடிய ஒரு ஜுட்ஸு இதுதான், நான் செகண்ட் டைமும் சன்லைட்டை பார்ப்பேங்கிற மாதிரி எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு காகரோஸ் நிஞ்சா ஆர்ட் எஃபிமேரா அப்படிங்கிற இந்த ஜுட்ஸுவை பண்ணுவா. இதுக்கு முன்னாடி நம்ம சோஜியோட ஒரு ஜுட்ஸுவை பார்த்துருப்போம். பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு விங்ஸ் வரும் அவனுக்கு, சக்ராவே. அந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா இவளுக்கு 4 விங்ஸ் வரும், சக்ரா விங்ஸ். லிட்டரலா இது பாக்குறதுக்கு 4 ஃபயர்ஃப்ளை மாதிரி இருக்கும். காகரோஸ் நிஞ்சா ஆர்ட் எஃபிமேராங்கிற ஜுட்ஸுவை பண்ண
பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த விங்ஸ் பயங்கர ஃபோர்ஸா நருட்டோவை அட்டாக் பண்றதுக்கு வரும். ஜிராயா நருட்டோவை புல் பண்ணிடுவாரு. இந்த ஒரு பாயிண்ட்ல அந்த சுத்தி இருக்க நிறைய பகுதிகளை பாத்தீங்கன்னா செம டேமேஜ் பண்ணிருக்கும். அதாவது சாலிடான பிளேஸவே ரொம்பவுமே தூள் தூள் ஆக்கி இருக்கும். சக்குரா நருட்டோக்கு என்னாச்சுன்னு பாப்பா. காகரோ 2 பேத்தோட கதையுமே முடிஞ்சிருக்கும்னு நினைச்சிட்டு பார்த்தா அங்க ஏதோ பெரிய சதை வளர்ந்த மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா இத டோட் மவுத் ட்ராப் ஜுட்ஸுன்னு சொல்லுவாங்க. ஜிராயா வந்து இதுக்கு முன்னாடியே பண்ணிருப்பாரு இட்டாச்சி கூட ஃபைட் பண்றப்ப. இதுக்குள்ள ஆல்ரெடி எனக்கு இருந்த மாதிரி ஃபீல் இருக்கேன்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்பான். அந்த இடத்துல தான் இந்த விஷயங்கள்லாம் ஜிராயா சொல்லுவார். இந்த ஒரு ஜுட்ஸுவை பொறுத்த வரைக்கும் நான் அன்னைக்கே சொல்லியிருப்பேன். ஜிராயா பாத்தீங்கன்னா மவுண்ட் மியோபோக்குல இருக்க இவாஜுக்கு ஜெயின்டோடோட ஸ்டொமக் மட்டும் சமன் பண்ணியிருப்பாரு. அந்த வயிற்றுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மரமோட்டா இருக்கும். அதுல வந்து எப்பவுமே ஸ்டொமக்னா அதுல ஆசிட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்டொமக்ல இருக்க ஒரு கைண்ட் ஆஃப் ஆசிட் பட்டோனையுமே அது பாத்தீங்கன்னா மெல்ட் ஆக ஆரம்பிச்சு அதை பார்க்குற நருட்டோ ரொம்ப பயப்படுவான். மெயினா காகரோவோட அந்த ஒரு சக்கரால வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் இது பண்ணதுன்ட்டு அதை போக வச்சிருவாரு. வெளியே காகரோவை காட்டுவாங்க. மெயினா நான் நம்ம கிளானே ரீஸ்டோர் ஆயிரும் நம்பிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. பாத்தீங்கன்னா டோட்டலாவே வேனிஷ் ஆகி போயிருவா. நருட்டோக்கு இங்க என்ன நடந்துச்சுன்னு கூட புரியாது. என்னன்னு கேட்கும் போது தான் ஜிராயா வந்துட்டு அவளோட காம்ரேட்ஸை காப்பாத்துறதுக்காக அவளோட உயிரை விட்டுட்டான்னு சொல்லி ஜிராயா சொல்லுவாரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் நருட்டோ ரொம்பவுமே டென்ஷன் ஆவான். யோசிச்சு பாருங்க, ஒரோச்சிமாருவோட ஹென்ச்மேன் சொல்லி வந்த நிறைய பேர்த்தோட பேட்டில் பார்த்துருப்போம். ரொம்பவுமே ஒரோச்சிமாருவை நம்பி இருப்பாங்க. அதாவது கடவுளை நம்புறதை விட இவரை நம்பலாங்கிற அளவுக்கு அவங்க எல்லாத்துக்குமே மன்னிக்க முடியாத துரோகத்தை மட்டுமே தான் பண்ணிட்டு இருப்பான் ஒரோச்சிமாரு. நருட்டோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரூமா கிளானும் சரி, இவங்கிட்ட போய் சிக்கிற நிறைய பேரும் சரி, நம்மளும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃப்ரூமா கிளானோட ஆசையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கிளானை ரீஸ்டோர் பண்ணி தரேன், அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு சொல்லி அவங்களோட மைண்டை டோட்டலாவே மேனிப்புலேட் பண்ணி அவனோட ஈவில் திங்ஸை செஞ்சுக்கிறக்கான ஒரு பகடக்காய்க மாதிரி அவனுங்களை யூஸ் பண்ணியிருக்கான். இதெல்லாம் மன்னிக்கவே முடியாத குற்றம். அவன் மட்டும் என் கையில மாட்டினா ஜூஸ் தாண்டா அப்படிங்கிற மாதிரி பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருப்பான். ஒரோச்சிமாருவோட ஹைட் அவுட்ல காட்டுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காகரோ வந்து அங்க இருந்து வேனிஷ் ஆயிருப்பா இல்லையா, டைரக்டா இந்த ஹைட் அவுட் கிட்ட வந்து 2 பேத்தையுமே காப்பாத்தி இங்க போட்டுருவா. இவ லைஃப் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி. இது எப்படி பண்ணான்னு கேட்டீங்கன்னா இந்த காகரோஸ் நிஞ்சா ஆர்ட் எஃபிமேரான்னு சொல்லி பண்ணா இல்லையா, அதாவது அந்த ஒரு ஷெல்லை விட்டு வெளியே வந்தா இல்லையா, ஒரு கொஞ்ச நாள் தான் அந்த சன்லைட்ல வாழ முடியும்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு லைஃப் ரிஸ்கிங்கான ஜுட்ஸுல இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த பெனிஃபிட்னே சொல்லலாம். என்னன்னா டெலிபோர்டேஷன் ஆகலாம். இந்த ஒரு பாயிண்ட்ல காமிக்கிரியும் சரி ஜீகமும் சரி எதுக்காக எங்களை காப்பாத்துறதுக்காக உன்னோட லைஃபை ரிஸ்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்னு சொல்லி திட்டிட்டு அவளை தூக்கிட்டு போவாங்க. ஒரோச்சிமாரு கிட்ட போய் உங்களோட மெடிக்கல் இன்ஜுட்ஸு யூஸ் பண்ணி எப்படியாவது இவளை காப்பாத்துங்களேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் பண்ண முடியாது, உங்க ஹார்ட்ல கை வச்சு சொல்லுங்கடா, நீங்க எதுக்காக தகுதியா இருக்கீங்களா என்னன்னு அப்படின்னு சொல்லி ரொம்ப டீஸ் பண்ணுவான். இந்த ஒரு பாயிண்ட்ல கெஞ்சிலாம் பார்ப்பாங்க. மெயினா நாங்க உங்களுக்காக எவ்வளோ வேலை செஞ்சு தரோம், அதுக்காக எங்களோட ஃபூமா கிளானை ரீஸ்டோர் பண்ணி தரேன்னு சொன்னீங்களே, ப்ளீஸ் இதை செய்யுங்கன்னு சொல்லி கேட்டு பார்ப்பானுங்க. உங்களை மாதிரி ஒரு அட்டர் ஃபெயிலியர்ஸ்க்குலாம் பண்ணி என்னடா பிரயோஜனம்ட்டு ரொம்ப டீஸ் பண்ணுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேருமே முடிவெடுத்துருவானுங்க அட்டாக் பண்ணலான்னு. இந்த ஒரு பாயிண்ட்ல இந்த ஒரு துரோகத்தை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஜீகமும் இவனும் சரி அட்டாக் பண்றதுக்கு போவாங்க. இந்த இடத்துலயே இந்த 2 பேர்த்தோட கதையுமே முடிஞ்சிடும். ஒரோச்சிமாரு பயங்கரமா சிரிப்பான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.